Day 29 of Fit With Me in 30 days. Monday start ஆகியாச்சு. நம்மளோட ரொட்டீனும் ஸ்டார்ட் ஆகியாச்சு. காலையில் எந்திரிச்சதையுமே தண்ணி குடிச்சிட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்துட்டு நான் கிளாஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணேன். ஏன்னா கொஞ்சம் பேக் டு பேக் கிளாஸும் இருந்துச்சு, அதே போல் சமையல் வேலையும் இருந்துச்சு. அதனாலும் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ஸ்கிப்பிங், யோகா, ஆசனாஸ் ப்ராக்டிஸ்னு எல்லாத்தையும் 1 by 1 பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ எல்லாருமே ஜங்க் ஃபுட்டு இல்லை தேவையில்லாத விஷயங்கள் சாப்பிட்றது எல்லாத்தையும் நார்மல் ஃபுட்டும், நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ருக்கிற விஷயத்த டயட்டு அப்படின்னும் மாற்றி வச்சுட்டாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது, இதுதான் ஏன் நார்மல் ஃபுட்டு, நம்ம சாப்பிட்ருக்கிறதெல்லாம் ஜங்க்கு. எல்லாருமே யோசிக்கிறது, அப்போது நான் மறுபடியும் இதை விட்டுட்டு நார்மல் ஃபுட்டு சாப்பிட்டேன்னா எனக்கு வெயிட் போட்டுருமானா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நார்மல் ஃபுட்டுனா என்னன்னே நம்ம தெரியாமல் தான் கொண்டு போயிட்டுருக்கோம். நம்மளோட ஆக்டிவிட்டி லெவல் என்ன, நம்ம எப்படி இருக்கோம், நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது எல்லாத்தையும் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்ணும். நான் ஒரு ஆக்டிவிட்டியுமே பண்ண மாட்டேன், சும்மாவே உட்காந்துருப்பேன், ஆனால் எல்லாத்தையும் சாப்பிடுவேன்னு சொன்னால் அது எப்படிங்க ஒரு ஒத்து வரும் நம்ம உடம்புக்கு? ஸோ உங்களோட கோல் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு ஹார்லிக்ஸ் மட்டும் சக்கரை போடாமல் பால் ஊற்றாமல் குடிச்சிட்டு ஒர்க் அவுட்ஸ் முடித்ததுக்கப்புறமா ஒரு வேக வச்ச முட்டை, 3 எக் ஒயிட்ஸ், அது கூட ஒரு 100 கிராம் ஆப்பிள் சாப்பிட்டேன். இன்றைக்கி லஞ்ச் வீடியோ போடுறதுக்கு பதிலாக உங்களுக்கு நான் வந்துட்டு பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன். ஏன்னா சாப்பிட்டு முடிச்சு பாத்திரம் கழுவும் போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அச்சச்சோ இன்றைக்கி நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ண மறந்துட்டோன்னு. லஞ்சுக்கு 100 கிராம் ரைஸு, அரசாணிக்காய் பொரியல், அப்படியே வந்துட்டு பாசிப்பருப்பு சாம்பார், ஒரு 50 கிராம் அளவு தயிர் வச்சு சாப்பிட்டேன். சிம்பிள் டயட்டாக சாப்பிட்டுட்டு பாத்திரங்கள் எல்லாத்தையுமே கழுவிட்டு அந்த இடத்தையும் க்ளீன் பண்ணி இன்றைக்கி டேவை முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா நான் மார்னிங் ஏர்லியராக எந்திரிக்கனால ஒரு 1/2 hour வந்துட்டு நல்லா தூங்கி எழுந்திருப்பேன். தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறமா மறுபடியும் பேக் டு ஆன்லைன் கிளாஸும் டோர் ஸ்டெப் கிளாஸஸும் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு காஃபி குடிச்சிட்டு அந்த கிளாஸஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட்டுக்கு பாயில்டு ஃபிஷ்ஷும் அது கூட வெள்ளரிக்காயும் எடுத்துக்கிட்டேன். எப்போயுமே அன்குக்டு ஃபுட் எடுத்துக்கிறோன்னா ஒரு 10 to 15 minutes பிஃபோராக எடுத்துக்கணும். இன்றைக்கி இந்த கேலரிஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி இன்றைக்கி டேவையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேங்க்யூ.